மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்திய நேர நிகழ்ச்சி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எபிரேயர் நிருபத்தை நாம் கிட்டத்தட்ட 13 அதிகாரத்தை நாம் முடித்தோம். அதன் பின்பு எபிரேயரிலே தேவனுடைய பெயர் எங்கெல்லாம் வருகிறது, அவருடைய குணாதிசயங்களை பார்த்தோம். அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர்களை பார்த்தோம். அதற்கு பின்பு இன்னும் கடைசியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து எபிரேய நிருபத்திலே வருகிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பாடங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். சத்தியத்தை நாம் அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியம் நம்மளை நெடுகவே விடுதலையாக்கும். எபிரேயர் 13 அதிகாரத்தையும் நாம் ஒவ்வொரு அதிகாரத்திலே ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்து கொண்டே வந்தோம். 1ஆம் அதிகாரத்திலே அவர் உட்கார்ந்தார், எல்லா பணிகளையும் செய்து முடித்து உட்கார்ந்தார். எனவே நமக்கு ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் நடந்து முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தற்சொரூபம். எனவே இயேசு எப்படிலாம் வாழ்ந்தாரோ அதுதான் கடவுளுடைய பிம்பம் என்பதை நாம் அங்கே பார்த்தோம். உட்கார்ந்தார். எனவே நாம் எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலையாகிறோம் என்று தெளிவாக படித்தோம். அதற்கு பின்பு பார்த்தோம், ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். 2ஆம் அதிகாரத்தை படித்தோம். கை கொடுத்தபடியினாலே நாம் இன்று நித்திய ஜீவனுக்கு கன்ஃபார்மாக, அதாவது பாத்திரமாக இருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சரீரம் தேவனாலே அது விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆவியிலே தேவ ஆவியானவர் ஒரே ஆவியாய் மாறிவிடுகிறார். நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம். ஒரு பெரிய கிருபை அது. இந்த கிருபையை தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல், இந்த விசுவாசத்தோடு நாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணும்போது நாம் வாழ்க்கையிலே இளைப்பாறுகிறோம். அந்த வசனம் என கூறியது அப்படி என்று நம்ம சொல்லும்போது இளைப்பாறுகிறோம். நித்திய மீட்பு, நாம் பெற்ற மீட்பு நித்திய மீட்பு என்று 5ஆம் அதிகாரத்திலே படித்தோம். அது மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள், ஆசீர்வாதமாய் வாழ பிறந்தவர்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்திலே ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக், அதாவது மெல்கிசேதேக் முறையின்படி ஆசாரியத்துவம், அதாவது நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் ஆசாரியர்கள், தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்பதை குறித்து நாம் படித்தோம். அது மாத்திரமல்ல, புது உடன்படிக்கை அடுத்த அதிகாரத்திலே பார்த்தோம். நம்மோடு இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை விட மேலானது என்பதை குறித்து நாம் படித்தோம். அது ஒரே தரம் என்று 9ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலே ஒரே பலியினாலே நம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெளிவாக நாம் படித்தோம். 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நாம் நற்கிரியையிலே 13ஆம் அதிகாரத்திலே படித்தோம், நற்கிரியையிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதன் பின்பு தேவனை குறித்து, கேரக்டர் ஆஃப் காட் அங்கே என்ன வருகிறது என்றெல்லாம் பார்த்தோம். நீரோ மாறாதவர், அப்படி படித்தோம். ஆண்டவர் மாறாதவர், அவர் பரிசுத்தம் செய்கிறவர், மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர், ஜீவனுள்ள தேவன், தேவன் அநீதியுள்ளவர், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ளவர், தேவன் நம்முடைய தேவன். அது மாத்திரமல்ல, அவர் யாவருக்கும் நியாயாதிபதி, சமாதானத்தின் தேவன். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அதற்கு பின்பு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள், கேரக்டர், அவருடைய நேம் ஸ்பெசிஃபிக்காக என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோம். அதில் நம்ம படிக்கும்போது என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலே
அந்த வார்த்தையின் வல்லமை இப்படிலாம் நம்ம படிக்கும்போது தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் தந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஆண்டவரை பற்றி நாம் படித்தோம் கடந்த வாரங்களிலே. நமக்கு முன்னோடியான இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், என்றென்றும் ஆசாரியர், பரிசுத்தமானவர், குற்றம் இல்லாதவர், மாசு இல்லாதவர், வானங்களில் உயர்ந்தவர், எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பின் அதிபதி, சால்வேஷன் ஆஃப் அவர் கேப்டன், இப்படிலாம் நம்ம படித்தோம். ஸோ இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து இதே எபிரேயரிலே வருகிற வசனங்களை கருத்து படிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் திருத்துவ தேவனாயிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம மைண்டை நல்ல ரினுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மூவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காதவர்கள். பிதாவானவர் குமாரனை மையப்படுத்துவார், குமாரன் பிதாவை மையப்படுத்துவார், ஆவியானவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவையே மையப்படுத்துவார், சுட்டி காட்டுவார். மூவரும் அன்போடு ஒருவருக்கொருவர் அந்த கலாச்சாரமே அன்பின் கலாச்சாரம். இந்த அன்பை தான் மனிதனோடு அவர் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த அன்பிலே தான் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ அதனால தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஸோ ஆவியானவருக்கு பேர் அன்பின் ஆவியானவர். ஸோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார், தம்மை ஜீவனையே கொடுத்து. ஸோ எனவே ஆவியானவரை நாம் படிக்கும் போதெல்லாம் உங்கள் மைண்டில் அப்படி தான் இருக்கணும். ஒரே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான், ஒரே தேவன், மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஆனால் மூவரும் தனித்தனி ஆள் தத்துவம் உடையவர்கள். இங்கே பார்க்கிறோம் எபிரேயர் 1:9 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு வார்த்தை அபிஷேகம் பண்ணினார் என்று வருகிறது. அபிஷேகம் என்பது ஒரு தடவை பண்ணுகிற ஒரு காரியம், பல தடவை அல்ல, ஒரே தடவை. பழைய ஏற்பாட்டில் அப்படிதான், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார், அவ்வளவுதான். மோசே ஆரோனை அபிஷேகம் பண்ணினார், ஒரு தடவை தான், பல தடவைலாம் கிடையாது, ஒரு தடவை. எப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறோமோ அன்னையிலிருந்து நாம் அபிஷேகம் பெற்றவர்கள். ஸோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இங்கே பார்க்கிறோம் ஆனந்த தைலத்தினால், அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது என்றுனாலே எனக்குள்ளே அந்த சந்தோஷமும் சமாதானமும் ஜீவ ஊற்றாய் அது பிரவாகித்து ஓடும். அது ஒரு ஊற்று, அது என்ன சொல்லுவென்றால் நதிகள். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார் என்றும் ஜீவனுள்ள, அதாவது நதிகள் புறப்பட்டு போகும், நதி வற்றாது, அது போய்கொண்டே இருக்கும். அதே போல அபிஷேகம் பெற்ற பின்பு நமக்குள்ளே ஆவியானவர் ஊற்றாயிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் எப்பொழுதுமே நம்மிலிருந்து அவர் பிறரிடம் பாய்ந்து செல்ல விரும்புகிறார், இதை மறந்துடவே கூடாது. எனவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது ஒரு தடவை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெற்ற இந்த அபிஷேகத்தை கொண்டு நாம் அநேகரை வாழ வைக்க வேண்டும். யாராவது ஒரு பிரச்சனையோடு வரும்போது அவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்மிலிருந்து ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்வார். எனவே நாம் அப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட நாம் அழைக்கப்படுகிறோம். 2:4 பரிசுத்த ஆவியானவரை குறித்து வரும்போது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையேற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். ஸோ இந்த சுவிசேஷத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதாவது சோசோ ரட்சிப்பு என்றால் இந்த கிரேக்க வேர்ட் சோசோ, பேக்கேஜ், அதாவது அடையாளங்கள், அற்புதங்கள், பரிசுத்தாவின் வரங்கள். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த செய்தியை சொல்லும்போது, சுவிசேஷத்தை சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார் என்கிற செய்தியை நாம் சொல்லும்போது அங்கே அற்புதங்கள் நடந்தது. இப்போதும் அப்படிதான், அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, ஆவியானுடைய வரங்கள்
ஞான வரங்கள் அங்கே அவ்வளவு பயங்கரமாக அங்கே கிரியைகளை நடப்பிக்கிறது. எனவே இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, நாம் எதிர்பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கும் போது அந்த தேவனுடைய வார்த்தை உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை என்பதை கன்ஃபார்ம் பண்றது என்னது அப்படின்னா, அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் பரிசுத்த ஆவியின் வரங்களும். அது என்ன செய்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, இது மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தை என்பதை ஆவியானவருடைய அந்த வரங்கள் அங்கே கிரியை செய்து இதை கன்ஃபார்ம் பண்ணுகிறது. எனவே பரிசுத்த ஆவியானுடைய வரம் என்பது வார்த்தையை மையப்படுத்துகிற, வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுகிற காரியங்களாகும். எனவே இந்த ஒரு காரியத்தை நாம் இந்த வசனத்திலிருந்து படிக்கிறோம். அதனால பெற்ற ரட்சிப்பை நாம் அடக்கி வைத்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வான் என்றால் அவன் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறான், சாபத்திலிருந்து விடுதலை அடைகிறான், வியாதியிலிருந்து விடுதலை அடைகிறான், மரண பயத்திலிருந்து விடுதலை அடைகிறான். அவனுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானம் வருகிற இந்த உலகத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இது ஒரு பயங்கரமான நற்செய்தி அல்லவா? அதனாலதான் இதை நாம் அடக்க முடியாது. அதனாலதான் நாம் மிஷினரி பணியிலே நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டும். எனவேதான் மிஷினரி பணிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் யார் அப்படின்னா, நிர்வாக அதிகாரி பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 13 அதிகாரத்திலே படிக்கிறோம், அனுப்பினார், சென்ட். எனவே உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்றால் நீங்கள் மிஷினரி பணியிலே தீவிரமாக ஈடுபட வேண்டும். அப்படி தீவிரமாக ஈடுபடவில்லை என்றால் நீங்கள் இன்னும் திருவசனத்தை சரியாக படிக்கவில்லை என்று அர்த்தம். எங்கெல்லாம் ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை மூவ் பண்ணாரோ அவர் மிஷனரி பணியிலே ஜனங்களை ஏவி விட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே வரங்களினாலும் இந்த மாதிரி அற்புதத்தினாலும் பெற்ற ரட்சிப்பை நாம் பகிரங்கமாக அறிவிக்க, அதாவது அது வாலண்டியராக வரும். தேவன் இவ்வளவா என்னை நேசித்திருக்கிறார், நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியணுமாங்கிற ஒரு காரியம் நம்மளை அந்த பணியிலே ஈடுபடுத்தும். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானில். ஸோ ஆவியானவர், நல்ல கவனிங்க, ஆவியானவர் நம்மோட ஆவியோடு இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்மளை பழக்குவிக்கிறார். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது, ஒன்றாயிருக்கிறார்கள். இப்போ என் ஆவியானவர் என் ஆவியில ஜாயிண்ட் ஆகிறாரு, என் இருதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தும் தேவனுடைய தங்கும் ஆலயம். அப்போ திருத்துவ தேவனே எனக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அங்க அழகா போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறார். எனவே இது ஏதோ காலையில வேதம் வாசித்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, 24 hours நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, தேவனுடைய நடத்துதலை அறிந்தவர்களாக, தேவனுடைய எல்லா காரியங்களையும் செய்தவர்களாக நாம் வாழ முடியும். உங்களை அவர் நடத்துவார். எந்த வேலை செய்யணும், எப்போ வேலையை ரிசைன் பண்ணணும், எப்போ மிஷினரி பணியில் ஈடுபடணும், எந்த மிஷினரி இயக்கத்தில் சேரணும், ஆவியானவர் உங்க ஆவியிலே நடத்தி அதில் ஒரு விருப்பத்தையும் ஒரு செய்கையும் உங்களுக்குள்ளே உண்டாக்குவார். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தெளிவான நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அடுத்த வசனத்தில் அவர் போடுறாரு, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது. அந்த சென்சிட்டிவ் ஹார்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த காது நமக்கு வேணும். இந்த இருதயத்தில் பேசுகிறதை அறியக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வேணும். அடுத்தாப்புல நம்ம பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் பார்த்து கொண்டிருப்பது எபிரேயரிலே பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகள், ஹோலி ஸ்பிரிட் அட் ஒர்க் இன் ஹீப்ரு. 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவே ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
ஒரு அருமையான ஒரு வசனம். ஸோ பேக்ஸ்லைடிங் அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. என்ன பேக்ஸ்லைடிங்? ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்ற பின்பு அங்கே போடப்பட்டிருக்கிறது, திரும்பவும் பாவம் செய்ய போவான் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை, அதாவது கிறிஸ்து மரித்ததை அவமானப்படுத்துகிறான். எனவே அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷத்திலே சொல்வார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசாதீர்கள், அது மன்னிக்கப்படாது இம்மையிலும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுமையில் இந்த பூமியில ஒரு மனிதனை பாவ உணர்வுக்கும், அது மாத்திரமல்ல தேவ சாயலிலே நெடுகவே அவனை உண்டாக்குவதும் ஆவியானவர் தான். ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். ஸோ அந்த ஆவியானவரையே வேண்டாண்டு ஒருத்தன் ஒதுக்கும் போது அவனை புதுப்பிக்கவையோ அல்லது அவனை மறுபடியும் கட்டவோ ஒன்றும் இருக்காது. அதனால தான் ஆவியானவருடைய இந்த காரியங்களை தடை செய்யக்கூடாது என்று அவர் அழகாக அங்கே எழுதுகிறார். ஆனாலும் அவர் எழுதுகிறத பாருங்க, புல் பூண்டுகளை மாறிட்டு முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுமாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுகிறது அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்களும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியம் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தினாலும் செய்து வருகிறாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னா, என்னதான் நீங்க பின்மாற்றத்தில் போனாலும் ஆண்டவர் அப்படி விட மாட்டாரு, உங்களை தூக்குவாரு. இந்த கெட்டகுமாரன் கதையில, நல்ல தகப்பன் கதையில நம்ம பார்க்குறோம், எவ்வளவு தூரம் அவன் போனானோ போய் விட்டார். ஆனா என்னைக்கு அவன் புத்தி தெளிஞ்சு மன தெளிவடைஞ்சானோ திரும்பி வரும்போது தகப்பன் ஓடி அவனை கட்டி பிடித்து கொண்டார். அன்புள்ள பிரயாசத்தை மறக்க மாட்டார். எனவே நீங்கள் எந்த ஒரு பேக் ஸ்லைடிங்கில் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனுடைய அன்பை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது அவர் அள்ளி அணைத்து நம்மளை மீண்டும் சேர்த்து கொள்ளுகிறார். இந்த பூமியிலே மரணம் மாத்திரமே தேவனை விட்டு நம்மளை பிரிக்க முடியும். அந்த மரணம் பாவத்தினால் வருகிற மரணமாக தான் இருக்க முடியும். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் பாவ உணர்வு அடைந்து விட்டால், ஐயோ தேவன் என்னை இவ்வளவாக நேசிக்கிறார் என்ற அந்த அன்பின் வட்டத்துக்குள் வந்துவிட்டால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மீண்டும் அள்ளி அணைக்கிறார். அந்த கல்லனை, சிலுவை கல்லனை நாம் பார்க்கிறோம். அவன் நினைத்த போது சடக்குன்னு போயிட்டான் பரலோகத்துக்கு. அங்கே யாருமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, யாருமே தடுக்க முடியவில்லை. அதான் கிரேஸ் அப்படிங்கிறது. கிருபையினாலே அந்த சிலுவையின் அன்பை அவன் உணரும் போது அங்கே அவனை தடுப்பதற்கு ஒன்றும் இருக்க முடியாது. ஸோ ஆவியானவர் இப்படி நம்மளை நடத்துகிறார். ஸோ 7ஆம் அதிகாரம் 17வது வசனம், 7:17, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிற என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியனானார். இங்கே பார்க்கிறோம், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரி. இதே போலதான் நாமும் மாறியிருக்கோம். பரிசுத்த ஆவியார் நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை ஆசாரியராக தேவனுக்கு முன்பாக மாற்றி இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அடுத்ததாக 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஸோ நித்திய ஆவியினாலே அவர் பலியானார். ஸோ இயேசுக்கு நாம் திரும்ப நீ நல்லா ஞாபகம் வச்சிருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தரை பிரிக்கவே முடியாது. பிதாவானவர் குமாரனை கொடுத்தார். குமாரன் சிலுவையிலே மரிக்கும் போது நித்திய ஆவியினாலே மரித்தார். அங்கே யாரும் கைவிடப்படவில்லை. நீங்கள் கைவிடப்பட்டார்கள் என்று நினைத்தாலும் கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா, பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னு தான் அவர் சொல்லி மரிக்கிறார். அந்த அளவுக்கு இந்த அன்பின் பூரணம் சிலுவையிலே நம்மை நேசிப்பதனாலே பூரணப்படுத்தப்பட்டது. இவ்வளவு தூரம் அவர் நம்மளை சுத்திகரிப்பார் என்றால் நம்முடைய மனசாட்சியும் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை அவர் எழுதுகிறார். ஸோ ஆவியானவர்
அந்த பலி, சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ மூணுமே பிரிக்க முடியாது. உங்கள் மைண்டில் அதே தான் திரும்ப திரும்ப ஒன்றாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய மனசாட்சியை அது சுத்திகரிக்கிறது. எப்பேற்பட்ட குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களால் இன்னைக்கு விடுதலையாக முடியும். அது எளிய ஒரு விசுவாசத்தினாலே. கிறிஸ்து எனக்காக மரித்தார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது அப்படியே உங்க மனசாட்சி மனசாட்சி நீங்க நல் மனசாட்சியாக மாறுகிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஆவியானவர் துணையினாலே. 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கத்தினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இங்க வருது ஆவியானவர் என்ன சொல்றார் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையை பற்றி அவர் நினைவுபடுத்துகிறார். அது என்னது? நான் உங்க பாவங்களை நினைப்பதில்லை. ஸோ ரிமைண்டர் அப்படின்னா நினைவுபடுத்துறது. இப்போ ஆவியானவர் என்ன நினைவுபடுத்துறாருன்னா, உங்களுடைய பழைய பாவங்களை நான் நினைக்கிறது இல்லை அப்படின்ட்டு அது தெளிவாக அங்கே போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது நிரந்தரமாக நித்தியமாக அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அதை தான் 10ஆம் அதிகாரம் 14 நாம் படிக்கிறோம். ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு போதும் என்று அந்த சிலுவை கல்லணை போல நினைக்கும் போதே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், பூரணமாக்கப்படுகிறான். அவனுடைய பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை. இதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அவருடைய வேலையே தான், கிறிஸ்து செய்ததை தான் நினைப்பூட்டுவார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். உங்களுடைய பழைய பாவங்களை குறித்து நீங்கள் ஒரு நாளும் குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரு நல்ல செய்தி. உற்சாகமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். இந்த அன்பிலே நீங்கள் வளர 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 உங்களால் பாவம் செய்ய முடியாது. நீங்கள் கிருபைக்குள் பிரவேசிக்கும் போது பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஸோ 10ஆம் அதிகாரம் 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரமாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் ஆவியானவர் நமக்குள்ள கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைப்பூட்டி, எப்பா நான் ஒரே தரம் ஒரே பலியினாலே நான் என்னென்னைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறேன் இப்படிலாம் சொன்ன பிறகு நீங்க இதை எனக்கு வேண்டாண்டு போனா என்ன செய்ய முடியும்? ஏன் ஒரு மனிதன் நரகத்துக்கு போறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால. மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது. ஆபத்துக்கு பரிகார பலியாக இயேசுவை அவன் தள்ளுகிறபடினாலதான் அங்க போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆண்டவரை சங்கடத்துக்குள்ளாக்குறான். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்க எந்த நிலவரத்தில் இருந்தாலும் ஆவியானவர் உங்களை தூக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அன்பின் ஆவியானவர், நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனவே கிருபையின் ஆவியை நிந்திப்பதை நாம் நிறுத்துவோம். அவருக்கு பேரே கிருபையின் ஆவியானவர். அது நாம் என்ன செய்தது என்பதல்ல, கிருபை என்பது கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் அதைத்தான் ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். கடைசியாக இந்த ஆவியானவரை பற்றி 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது தவறுகளுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இங்கே சிட்சையை குறித்து நாம் படிக்கிறோம்.
சிச்சை என்ற உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை அடிப்பார், ஒரு நோயை அனுப்புவார், ஒரு ஆக்சிடென்ட்டை அனுப்புவார், இப்படிலாம் நினைக்கிறோம். அந்த மைண்டை இன்னையிலேருந்து மாற்றிருங்க. சிச்சைங்கிறது இங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னா, வார்த்தை கொண்டு சிச்சிப்பது. இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். 7ஆம் வசனத்தில் இருக்கு, 6ஆம் வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து. 7ஆம் வசனத்தில், நீங்கள் சிச்சையை செய்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? ஸோ தேவனுடைய வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கு சிட்சையாக பயன்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளுக்கு மரணத்தையோ அல்லது ஒரு விபத்தையோ அல்லது ஒரு வியாதியையோ தேவன் அனுப்புகிறவர் அல்ல. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நல்லவராகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அந்த வார்த்தை நம்மளை சிட்சிக்கிறது. பேதுரு பெந்தைகோஸ்தே அன்னைக்கு பிரசங்கம் பண்ணின போது பேதுருவின் வார்த்தை இருதயத்தை குத்தினது. அதுக்காக ஒரு ஈட்டியை வச்சு குத்துல, இந்த வார்த்தை குத்துனது, அதான் அந்த சிட்சை. உடனே அவங்க மனம் திரும்பினாங்க. இப்படிதான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு சிட்சிக்கிறார், மறந்துடவே கூடாது. ஸோ தகப்பன் சிட்சிக்கிறது எப்போதுமே தம்முடைய வார்த்தையை கொண்டு தான். இது உங்கள் மைண்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்லேயே ஒரு டோட்டல் சேஞ்ச் வந்துடும். ஸோ தகப்பன் சிட்சிப்பது எப்பொழுதுமே வார்த்தையை கொண்டு தான் சிட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும்போது மனசாட்சியோடு அவர் பேசுவார். அடுத்த ஒரு சிச்சையான காரணம், மனசாட்சி பேசும்போது ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நல் மனசாட்சியை ஆவியானவர் தருகிறார். கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய துர்மனசாட்சியை நீக்குகிறது. அடுத்த ஒரு சிச்சைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதனால தான் இந்த கம்யூனியன் சர்வீஸுக்கு போகிறோம். நற்கரணையில் வரும்போது நாம் நிதானிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆவியானவர் நினைப்பூட்டி தேவன் என்ன செய்கிறாரு, நம்ம அபாத்திரமாக அதில் இருக்காதபடி நம்மளை என்ன செய்கிறாரு நினைப்பூட்டி அதை கரெக்ட் பண்ணுறார். ஸோ இப்படிலாம் காரியங்கள் இருக்கிறது. இப்படித்தான் ஆண்டவர் நம்மளை சிட்சித்து அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். சோர்ந்தே போகக்கூடாது. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளை உயிர்ப்பிக்கிறார், நம்முடைய வார்த்தையை கொண்டு சிட்சிக்கிறார். ஸோ அதான் இதில் போட்டிருக்கு, ஆவிகளின் பிதா. அவருக்கு பேரே என்னன்னா ஆவிகளின் பிதா. வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அதான் அந்த ஆவியானவர் தான் நம்முடைய மனசாட்சியோடு பேசுகிறவர், ஆவியானவர் தான் வார்த்தையோடு பேசுகிறவர். இந்த வேதம் இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர தேவ ஆவியினாலே ஏவி எழுதப்பட்டது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னாலே ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் பின்னி பிணைஞ்சது. எனவே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். அதனால நாம் அந்த வார்த்தைக்கு அடங்கி இருக்கும்போது நாம் அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம். ஸோ இவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் எபிரேயரிலே அநேக காரியங்களை செய்கிறார். அவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலே நமக்குள்ளே கிரியை செய்கிறார். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஆவியை பெற்று நாம் என்ன செய்கிறோம் என்றால் பேக்ஸ்லைடிங் வர முடியாதபடி நாம் உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவரோடு ஜீவிக்க முடியும். அது ஜீவனுடைய வல்லமைக்குரியதாக இருக்கிறது. நித்திய ஆவியான பலியானபடியினாலே நாம் நம்முடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். கிருபையின் ஆவியாய் இருக்கிறபடினாலே நாம் அந்த ஆவியின் பிதாவுக்கு நாம் அஞ்சி நடக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. உம்முடைய ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையிலே நடத்துவதற்கு எபிரேய ஆக்கியோன் எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் தியானித்து உம்மிடத்திலே ஆண்டவரே பேராசீர்வாதங்களை பெற்றவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.